இந்த வீடியோல பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல கேட்ட எஸ்என்எம் டாபிக்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023ல இருக்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்ளை காஸ் சீடல் மெத்தட் டு சால்வ். நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். 27x plus 6y minus z equal to 85. First equation. Second, x plus y plus 54z equal to 110. Last, 6x plus 15y plus 2z equal to 72. மூணு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அவங்களே வந்து 5 iterations அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் முதல்ல கரெக்ட் ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கிறதுலே எந்த வேல்யூவில் எக்ஸ் பெரிய வேல்யூவில் வர்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் ஒய்ல இருக்கிற பெரிய வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷனாகவும் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, ஒய்ல இருக்கிற பெரிய வேல்யூ இங்கே இருக்கு, 15y தான் அதிகமான ஒய், அது ரெண்டாவது ஈக்குவேஷனாக வரணும். இசட்ன்றதுக்கு தேர்ட் ஈக்குவேஷனாக வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை தேர்டுக்கும் தேர்டுக்கு செகண்டையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். சேஞ்ச் 2 and 3. 2 and 3 to get diagonally dominant. Diagonally dominantனா ஃபர்ஸ்ட் ஒன்ல x பெருசா இருக்கணும், செகண்ட் ஒன்ல y பெருசா இருக்கணும், தேர்ட் ஈக்குவேஷன்ல z பெருசா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சேஞ்ச் பண்ணி எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 27x plus 6y minus z equal to 85. இப்போ செகண்ட் என்ன வரும், 6x plus 15y plus 2z equal to 72. அடுத்தது x plus y plus 54z equal to 110. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னை எக்ஸுக்கு சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு சால்வ் பண்ணால் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், 27x. மீதி இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது 85 மைனஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 6y, அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 6y. இங்கே ஈக்குவேஷன் ஒன்னை மட்டும் பாருங்க, 1 2 3 மைனஸ் 6y பிளஸ் இசட் அப்படின்னு வந்துருமா. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு 27 இந்த பக்கம் கொண்டு வந்தா 1/27 85 மைனஸ் 6y மைனஸ் இசட். இது இப்போ புது ஈக்குவேஷன். அடுத்தது ஒய்யை மட்டும் அங்கே வச்சுக்கிறோம், 15y. மீதி இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுங்க, 72 மைனஸ் 6x மைனஸ் 2z. இப்போ y மட்டும் தானே வேணும், y மட்டும் அங்கே வச்சுக்கிட்டா 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2z. அடுத்தது z மட்டும் அங்கே வச்சுக்க போகிறோம், 54z ஈக்குவல் டு 110 மைனஸ் x மைனஸ் y. இப்போ 54 இங்கே வந்ததுன்னா 1/54 தான் வரும், ஏன்னா அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. 110 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நம்ம ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் தான் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், காஸ் சீடல் அப்ளை பண்ண போறோம். காஸ் சீடலோட ப்ரொசீஜர் என்னன்னா, இனிஷியலா நம்ம ரெண்டு வேல்யூவை ஜீரோன்னு வச்சுப்போம். காஸ் சீடல் மெத்தட். இந்த காஸ் சீடல் மெத்தட்ன்றது என்னது, இனிஷியல் ஐட்ரேஷனுக்கு ஒய்யையும் இசட்டையும் ஜீரோன்னு வச்சுக்கணும். மீதி எல்லாத்தையும் நம்ம மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் ஒய் அண்ட் இசட்டை ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ன்றது எக்ஸு, எக்ஸை மட்டும் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1/27 85 மைனஸ் 6 இன்ட்டு ஒய். ஒய் இருக்கிற இடத்துல 0 மைனஸ் ஜெட் இருக்கிற இடத்துல 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 3.148. இந்த காஸ் சீடல் எப்படின்னா, நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது முன்னாடி ஸ்டெப்ல என்ன கிடைச்சதோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணும். மேலே வரைக்கும் போய் செக் பண்ண வேண்டாம். இமீடியட் பிஃபோர்ல என்ன வேல்யூ இருந்ததோ அதுதான். இப்போ ஒய்க்கு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2z. இசட் எனக்கு வேல்யூ தெரியாது, 0, அதனால 0ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். 3.541. இப்போ அடுத்தது இசட்டுக்கு போறோம். இசட் ஈக்குவல் டு 1/54 110 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸா நமக்கு எக்ஸ் எங்க இருக்கோ அதுதான் எழுதணும். எக்ஸ் எங்க இருக்கு, இந்த எக்ஸ் வேல்யூ இதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்ச ரீசெண்டா கிடைச்ச எக்ஸ். ஸோ 3.148 மைனஸ் ஒய்ன்றது எனக்கு என்னவா இருக்கு, ரீசெண்டா கிடைச்ச வேல்யூல ஒய்யும் இருக்கு. ஸோ அந்த ஒய்யையும்
அதையே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3.541. இப்போ ஜீரோக்கு போக மாட்டேன். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு எங்கிட்ட ஒய் எக்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதை தான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதோட வேல்யூ 1.913. இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/27 85 மைனஸ் 6 இன்டூ ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ நம்ம கிட்ட ரீசெண்டாக இருக்கிற ஒய் வேல்யூ என்ன? 3.541. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மேலே இருக்கிற XYZ தான், அதுதான் இங்கே கொண்டு வரணும். 3.541 மைனஸ் இசட்டோட வேல்யூ. இசட்டோட வேல்யூ 1.913. ஸோ 1.913 அந்த ஈக்குவேஷன் அதே தான், அதில் அப்படியே கண்டினியூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வருவோம். சாரி, இது ப்ளஸ் வேல்யூ. ஸோ இட்ஸ் 2.432. அடுத்தது ஒய்க்கு போயிருங்க. 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2 இன்டூ ஜெட் வேல்யூ. ஜெட் வேல்யூ நம்ம கிட்ட இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது 913. இதை ஃபைனல் பண்ணும்போது 3.572. அண்ட் இப்போ இசட்டுக்கு 1/54 110 மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய். இப்போ நான் எக்ஸுன்னும் போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எக்ஸுக்கு போக மாட்டேன். இப்போ எங்கிட்ட புதுசாக ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்குது. இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2.432 மைனஸ் 3.572. இதை கால்குலேட் பண்ணும்போது 1.926. ஸோ முன்னாடினா இமீடியட்டாக நம்மக்கிட்ட அது லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐட்ரேஷன் தான் போகணுன்னு இங்கே நமக்கு நெசசிட்டி கிடையாது. செகண்ட் ஐட்ரேஷன் முடிச்சிட்டோமா? தேர்ட் ஐட்ரேஷன் எக்ஸு 1/27 85 மைனஸ் 6 இன்டூ இங்கே ஒய் வேல்யூ. சாரி, இங்கே நமக்கு இருக்கிறது வந்து ஒய் வேல்யூ. இந்த ஒய் வேல்யூன்றது ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். 3.572 ப்ளஸ் இசட் வேல்யூ 1.926 ஈக்குவேட் பண்ணும்போது 2.426. அடுத்தது ஒய்ஏ. ஸோ இது ஐட்ரேஷன் தெரியறதுக்காக நான் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல x1 y1 z1, இது x2 y2 z2, இது பவர்லேயே எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சஃபிக்ஸ்லேயும் எழுதிக்கலாம். இது தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ y3 ஈக்குவல் டு 1/15 72 மைனஸ் 6 மைனஸ் 2 இன்டூ ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்லேருந்து z. ப்ரீவியஸ் z எங்கே இருக்கு நமக்கு? 1.926. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.573. அடுத்தது z3 1/54. இங்கே வரும்போது தான் நமக்கு ரெண்டு வேல்யூ தேவைப்படும். இப்போ எக்ஸும் ஒய்யும் வேணும். எக்ஸு ஒய்க்கு செகண்ட் ஐட்ரேஷன் போகக்கூடாது. இந்த தேர்ட் ஐட்ரேஷன்லேயே இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய், ஏன்னா அதான் இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சது. லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது அதுதான். 246 மைனஸ் 3.573. இதை கால்குலேட் பண்ணும்போது 1.926. ஸோ இப்போ இது எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க? இங்கே வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 5 ஐட்ரேஷன்ஸ் வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுங்க. நான் அப்படி கொடுக்கலனா எனக்கு XYZ வேல்யூ சேமாக வர வரைக்கும், ரெண்டு ஐட்ரேஷனில் சேமாக வர வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இங்கே நமக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷன் போகலாம். ஸோ ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு x4ஓட வேல்யூ 1/27 85 மைனஸ் 6 இன்டூ ஒய் வேல்யூ. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்கிட்ட இருக்கிற ஒய் வேல்யூ 3.573. இது எப்படின்னா, ஒரு வேல்யூ உள்ளே வரும்போது பழைய வேல்யூ வந்து போயிட்டே இருக்கும். புதுசாக என்ன என்கிட்ட இருக்கோ XYZல இருக்கோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் இசட் வேல்யூன்றது 1.926 கால்குலேட் பண்ணும்போது 2.425. அடுத்தது y4 1/15 72 minus 6 minus 2 into z 1.926. இதில் 3.573. இப்போ இதுலயே நமக்கு x வந்து ஒரு டெசிமல் வேரியா இருக்கு, பட் y வந்து சேமா கிடைச்சிருக்கு.
Z1 செக் பண்ணிடுவோம். Z4 equal to 1/54 110 minus X Y. So 2.425 minus 3.573. இதே iterationல இருக்கிற வேல்யூ 1.926. ஆல்மோஸ்ட் சேமா வந்துருச்சு. ஒரே ஒரு டெசிமல் தான் மாறி இருக்கு ஒரு வேல்யூல தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போடணும். ஏன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்ம் 5 ஐட்ரேஷன்ஸ். அதனால ஃபிஃப்த் ஐட்ரேஷன் நம்ம வேற வழி இல்லாம போடுறோம். ஸோ ஃபிஃப்த் ஐட்ரேஷன் அப்படி கேட்கலன்னா நம்ம இதில் கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஃபிஃப்த் ஐட்ரேஷன் x5ஓட வேல்யூ 1/27 85 minus 6 into 3.573 plus 1.926. இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 2.425 மேலே என்ன வேல்யூ இருந்தோ அதே தான். y5க்கும் எனக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். 72 minus 6 என்ன வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகலை, இல்லை டிராஸ்டிக்காக எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ அதே ஆன்சர் தான் கிடைக்கும், 3.573. அண்ட் Z5ஓட வேல்யூ 1/54 110 minus 2.425 minus 3.573. ஸோ 1.926. இப்போ எனக்கு XYZ இங்கேருந்து கிடச்சிருக்கு. என்னோட X வேல்யூ 2.425, நம்ம Y வேல்யூ 3.573 அண்ட் Z வேல்யூ 1.926. ரெண்டு ஐட்ரேஷன் சேமா வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். பட் இங்கே கொஸ்டின்லேயே ஃபிஃப்த் ஐட்ரேஷன் கொடுத்துருக்காங்க.